பாப்பா என்ன சங்க இலக்கியம் வேற நவீன இலக்கியம் வேற. அப்ப நீங்க புதுசா ஒண்ணு கத்துக்கிறப்ப என்னென்னலாம் பேசுறீங்க அதெல்லாம் நம்ம பேசணும். சொல்லுங்க பாப்பா. ஒரு சில விஷயங்கள் வந்து எளிதா வந்து கடந்து போயிடலாம். ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது, சரி பண்ண முடியாது. அப்படி கஷ்டமானது வந்து நம்ம பேசுறப்ப அதுக்கு என்ன மாதிரி எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னா அந்த பிரச்சனைகளை வந்து ஈஸியா வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம பேசலாம். சரி சொல்லுங்க பாப்பா. இப்போ நான் வந்து படிக்கிறோம் சங்க இலக்கியம்ன்ற வார்த்தை வந்து ஏற்கனவே நீங்க 2 பருவங்கள்ல படிச்சு வந்திருக்கீங்க. அதுக்குள்ளே நூல்கள் என்ன எல்லாமே தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க பாப்பா. சொல்லுங்களா? கட்டுப்பாட்டு ஏற்றுக்கலை அதுதான் வந்து சங்க இலக்கியம். இப்போ அதை படிக்கிறப்ப என்னென்ன கஷ்டம் வந்து சொல்லுங்க பாப்பா. எல்லாத்தையும் நீங்க படிச்சுக்க மாட்டீங்க, ஏதோ ஒரு கொஞ்சம் தமிழ் வார்த்தைகள் பயன்படுத்தலாம். வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகள் இருக்கும். அது வந்து அதோட பொருள் வந்து ஏன்னா அந்த மாதிரி தமிழ் வார்த்தைகள் வந்து அந்த மாதிரி அன்றாட வார்த்தைகள் வந்து பயன்படுத்தலாம். அப்போ படிக்கும்போது அது வந்து பொருள் இதுதானா அப்படின்னு ஒரு தெரிஞ்சுக்கிறப்ப ஒரு புதுசா ஒரு சொல்ல கற்றுக்கிட்டோம். ஆமா இது வேல்யூ வேணும்னாலும் கிளாப் பண்ணுங்க. இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறதுல வந்து கடினம். ஆமா ஏன்னு கேட்டா அது எல்லாமே எப்படி இருக்குன்னா இலக்கியம் சார்ந்த சொற்களா இருக்கும். ஏன்னா நம்ம பேசுறது எல்லாமே வந்து பேச்சு வழக்கு சொற்கள். ஜெனரலா யார் கேட்டாலும் அது புரியும். ஒரு சிலர் மட்டும் தான் புரியாது. அது எப்படின்னா சென்னை தமிழ், கொங்கு தமிழ், அப்புறம் திருநெல்வேலி தமிழ் இதுலதான் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கும். ஆனா அதோட மீனிங் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆனா சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாமே எப்படி இருக்கும், பாடல்களா தான் இருக்கும். அப்ப பாடல்கள் வந்து அவங்க என்னன்னா சாதாரண பேச்சு வழக்கு பயன்படுத்த மாட்டாங்க. புலவர்கள் எல்லாரும் என்னன்னா ஒரு ஸ்டாண்டர்டான வேர்ட்ஸ் தான் பயன்படுத்துவாங்க. அப்படி ஸ்டாண்டர்டான வேர்ட்ஸ் பயன்படுத்துறது அதுக்கு வந்து என்னன்னா ஒரு சொல்லுல வந்து பல அர்த்தங்கள் இருக்கு. ஏன்னா தமிழுக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா ஒரு சொல்லுல வந்து நிறைய சிறப்புகள் இது பல பொருட்கள் இருக்கு. அப்படி அவங்க பயன்படுத்துறப்ப என்னன்னா அவங்க ஒரு அர்த்தத்துல வந்து அவங்க எழுதியிருப்பாங்க. ஜெனரலா படிக்கிற நமக்கு வந்து அது தெரியாம போயிருக்கும். அப்ப அதோட பொருளோட அர்த்தம் தெரியறப்ப ஆடடா எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. மா அப்படின்றப்ப என்னன்னா பெரிய அப்படின்னு சொல்ல மானா பெருசு. ஆனா அதே மாதிரி ஒரே ஒரு சொல்றது தான். அந்த மாதிரி மாமலர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை. மலர்ன்றது நமக்கு புரியும். ஏன்னு கேட்டா அது பூ. மாமலர் அப்படின்னா பெரிய மலர். அப்ப அந்த இடத்துல என்ன பெரிய மலர் அப்படின்னு பயன்படுத்துறதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணிருப்பாங்க, மாமலர் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தி. இது வந்து என்னன்னா அது வந்து இலக்கண புத்தி அப்படி போயிட்டு. அப்ப ஒரு அந்த சங்க இலக்கியத்துல வந்து சொற்களை வந்து பயன்படுத்துறது கஷ்டம். ஆனா பொருள் பின்னால அழகாக அதை தாண்டி வேற வேற உச்சரிப்பு கஷ்டமா இருக்கும். அப்புறம் சரியான பொருள் வந்து அந்த சொல்லுக்கு என்ன பொருள்ன்ட்டு ஐடென்டிஃபை பண்ணால் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒரு சொல்லுக்கு பல பொருள்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் அந்த பாடல் வரிக்கு எந்த பொருள் வந்து பொருத்தமாக இருக்கும் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக. எல்லா சொற்களையும் வந்து நம்ம சரியான வந்து உச்சரிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்